யோசிக்கவும் வேண்டும், செயலில் இறங்கி செய்து முடிக்கவும் வேண்டும். இப்படி இரண்டு எதிரெதிரான குதிரைகளை ஒரே வண்டியில் பூட்டும் அதிசய ஆற்றலுக்கு சொந்தக்காரர் இவர். ஆம், நமது எஸ்டிபிஐ கட்சியின் இராமநாதபுரம் மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் ஜே நூருல் அமீன் அவர்களை துவக்க உரையாற்ற வருமாறு கனிவுடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஒரு நந்தவனத்திலே பூத்து குலுக்கக்கூடிய பல்வேறு வண்ண மலர்களை போன்று பல சமூகத்து மக்களும் நல்ல நல்லிணக்கத்தோடு பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கமுதி மண்ணிலே பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற வீர முழக்கத்தோடு தேசமெங்கும் களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியுடைய இந்த கமுதி நகர் சார்பாக யுனைடெட் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பில் ஒன்றிணைவோம், இந்திய அரசியலமைப்பு விரோத வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக எதிர்ப்பில் ஒன்றிணைவோம் என்ற ஒரு உன்னத முழக்கத்தோடு வெகு எழுச்சியுடன் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய கமுதி நகர் தலைவர் அன்பு அண்ணன் அல்லா பிச்சை அவர்களே, இந்த சிறப்பு மிக்க கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளே, கமுதி சுற்று வட்டார கமுதி பேரூராட்சியுடைய ஜமாத் நிர்வாகிகளே, விமன் இந்தியா மூவ்மெண்ட்டுடைய ஆற்றல் மிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மற்றும் எனக்கு முன்னால் கூடியிருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வாழ்த்தி வரவேற்றவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வழக்கமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு சீசன் இருக்கும்ல. இப்போ என்ன சீசனு? எல்லாரும் குற்றால சீசன் சொல்லிடக்கூடாது, சரிதானே? குற்றால சீசன் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ ஒரு சீசனு, எலெக்ஷன் சீசன், தேர்தலுக்கான காலம் இதுதான். கடந்த 4.5 வருஷமாக தூங்கி கொண்டிருந்த எல்லா அரசியல் கட்சிகளும், நான் பொதுவாக தான் சொல்கிறேன், எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லலை, கடந்த 4.5 வருஷமாக 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த மயான தூக்கத்துக்கு அப்புறம் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும், அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஆள துடிக்கின்ற கட்சியாக இருக்கட்டும், இல்லை நாளைக்கு புதுசாக உருவாகக்கூடிய கட்சியாக, எல்லா கட்சிகளுமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே ஒவ்வொரு வகையான நிகழ்வுகள், ஓரணியில் தமிழ்நாடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம், இப்படின்ற பல்வேறு முழக்கங்கள் கேட்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு பருவத்திற்கு, ஒரு சீசனுக்கு ஒரு முழக்கம் இல்லாமல் கடந்த ஒரு வருடமாக 365 நாட்களாக ஒரு முழக்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களின் வக்பு உரிமையை பாதுகாப்போம். நமக்கு எந்த சீசனும் கிடையாது, ஆல்வேஸ் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் எல்லா நிமிடங்களும் போராட்டம், போராட்டம். அந்த போராட்டத்தின் ஒரு போராட்டம் தான் முஸ்லிம்களின் வக்பு உரிமையை மீட்கும் வரை எஸ்டிபிஐ கட்சியின் இந்த போராட்டம் ஓயாது என்ற அடிப்படையிலே இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ கமுதி நகரில் மட்டும், கமுதியில் உள்ள மக்களுக்காக மட்டும் நடத்தப்படக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் இல்லை. கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம், இதே ஆகஸ்ட் மாதம் போன வருடம் 9ஆம் தேதி இந்த நம்முடைய இந்திய தேசத்துடைய பாராளுமன்றத்தில் வக்பு திருத்த மசோதா, முன்னரே இருக்கக்கூடிய இந்த வக்பு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த வாரியத்திற்கான சட்டங்கள்ல நாங்க திருத்தங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு அடிப்படையில் ஒரு முன்மொழிவை, ஒரு சட்ட முன்வரைவை என்ன செய்யறாங்கன்னா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க. தாக்கல் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா
என்ற அப்பட்டமாக அது கொள்ளையடிக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. யாராலையும் என்ன செய்ய முடியாது, இது ஏமாற்ற முடியாத அளவுக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்குமே தெளிவா தெரியுது. இந்த வக்பு திருத்த சட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்துடைய அந்த இறையில்ல சொத்துக்களை களவாடுறதுக்கான சட்டம் தான் தெரிஞ்சு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே அன்றைய தினம் என்ன செஞ்சாங்கன்னா பிரச்சனை பண்ணாங்க. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல, நமக்கு ரொம்ப மறதி உண்டு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சுன்னு நமக்கு மறந்துருப்போம். அன்னைக்கு அமளி துமளி ஆச்சு. உடனே என்ன செஞ்சாங்கன்னா பாராளுமன்ற இதில் இது எல்லாமே எதுக்காகன்னு பின்னாடி நான் சொல்ல வர்றேன். பாராளுமன்ற கூட்டுக்குழுன்னு நாங்கள் ஒன்று அமைக்கிறோம். பாராளுமன்றத்தில் என்ன செய்யணும், இந்த வக்பு திருத்த சட்ட சம்பந்தமா கருத்துக்களை கேட்பதற்காக பாராளுமன்ற கூட்டுக்குழு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, கருத்துக்கள் கேளுங்கன்ற அடிப்படையில் ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்குறோம் அப்படி சொல்லி உருவாக்குனாங்க. நீங்க இந்த கூட்டுக்குழு உருவாக்குனோட விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடாது. இது போன்ற எஸ்டிபி கட்சியுடைய இது போன்ற போராட்டங்கள் நடக்கக்கூடாது. மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசாங்கம் எடுத்த முதல் முயற்சி தான் இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு. பாராளுமன்ற கூட்டுக்குழு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, ஓகே பாராளுமன்ற கூட்டுக்குழு வருது, அங்க போய் என்ன செய்வோம், நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி என்ன செஞ்சிருவோம்டா, இந்த சட்டத்தை வரவிடாம ஆக்கிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, எல்லாம் அமைதியாயிடுறாங்க. அன்றைய தினமே ஆகஸ்ட் 9 அன்றைய தினமே எஸ்டிபி கட்சியுடைய அகில இந்திய தலைவர் இந்த வக்பு திருத்த சட்டத்திற்காக போராடிய ஒரே காரணத்திற்காக இன்று டெல்லி திகார் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய அகில இந்திய தலைவர் தலைமையிலே அன்றைய தினமே டெல்லியிலே இது ஒரு ஏமாற்று வேலை. எஸ்டிபி கட்சி அன்றைக்கே சொன்னது, இந்த வக்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த கூட்டுக்குழு அமைக்கப்படுகிறது, மக்களே ஏமாந்து விட வேண்டாம் என்று அன்றைக்கே எஸ்டிபி கட்சியுடைய அகில இந்திய தலைவர் MK ஃபைஜி சாஹிப் அவர்கள் அன்றைய தினமே சொல்லி காட்டினார். ஆனா மக்களுக்கு எஸ்டிபி கட்சி சொன்ன உடனே ஒரு பயம் வந்துடும். ஐயோ எஸ்டிபி கட்சி வேணான்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் மட்டும் வந்துச்சே ஒழிய போராட தயார் ஆகல. இதுதான் பிஜேபி எதிர்பார்த்தது. எல்லாரும் என்ன செஞ்சோம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படியே அந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து நாமெல்லாம் என்ன செஞ்சோம்டா, ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒவ்வொரு ஜமாத்துகள்லையும் என்ன செஞ்சோம்டா, QR கோடு ஸ்கேனு. அந்த QR கோடை வந்து என்ன செய்யணும், நீங்க ஸ்கேன் பண்ணி நான் வக்பு திருத்த இந்த மசோதாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, அப்படி போனை வச்சு அப்படி ஒரு இது பண்ணி விட்டா போதும், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வக்பு அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் வந்து நம்ம கருத்துக்களை சமர்ப்பிக்கிறோன்னு சொல்லி ரொம்ப வேகமாக வேலை நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான மனுக்கள் வந்துட்டு அங்கே அந்த MP ஜெகதாம்பிகா பால் அவங்க வீட்டுக்கு போச்சான். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான கருத்துக்கள் இந்த வக்பு திருத்த சட்டம் தேவையற்ற சட்டம் சொல்லி 1 கோடிக்கு அதிகமான கருத்துக்கள் வந்துச்சு. ஆனால் எல்லாமே எங்கே போச்சுண்டா, கடைசியில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பாலுடைய வீட்டு குப்பை தொட்டிக்கு தான் போச்சு. அன்றைய தினத்திலிருந்து எஸ்டிபி கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு, இதை நம்பாதீங்க, நாம என்ன செய்யணும், எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக போராடணுமோ அதே போன்ற ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டத்துக்கு தயாராகுங்க சொல்லி யாரும் தயாராகாத சூழல். மக்கள் எல்லாம் என்ன அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு அதை நம்பிட்டு இருந்தாங்க. பிப்ரவரி 15 2025 பிப்ரவரி 15 வக்பு திருத்த சட்டம் கடந்த முன்னாடி இருந்த அந்த வக்பு திருத்த சட்டத்தில் வக்பு சட்டத்தில் 42 திருத்தங்களோட புதிய சட்டம் வக்பு திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் முழு பெரும்பான்மையோட சட்டமாக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு என்னது, அது வக்பு திருத்த மசோதா இல்ல, பிப்ரவரி 15 வக்பு திருத்த சட்டம். என்னடா நம்ம 1 கோடிக்கு அதிகமான எதிர்ப்புகளை QR கோடு மூலமா கொடுத்தமே, என்ன ஆச்சு? அதை பத்தி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே நினைச்சாங்க, என்னடா யோசிக்க, இப்ப எப்படி நம்ம இவ்வளவு கருத்துக்கள் கொடுத்தமே, ஆனா எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம போயிருச்சு, எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, நம்முடைய எஸ்டிபி கட்சி இன்றைய தினம் அந்த பிப்ரவரி 15 அன்றைய தினமே
11 மணிக்கு வக்ஃபு திருத்த சட்டம் மசோதா சட்டமாக்கப்படுகிறது. அன்றைய தினமே நம்முடைய ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம் முதற்கொண்டு 2 மணிக்கு முன்னதாக, மதியானம் பிற்பகல் 2 மணிக்கு முன்னதாகவே இந்தியாவில் எஸ்டிபி கட்சியுடைய கொடி எங்கெல்லாம் பறக்குதோ எல்லா இடங்களையும் அந்த சட்ட நகலை எரிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தி வழக்கும் வாங்கி கொண்டு இன்றைக்கு கோர்ட்டுப்படி எரிக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் நம்பாம நீங்க போராட்ட காலத்துக்கு வாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி மக்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி இனிமே அமைதியா இருந்துடாதீங்க. நமக்கு வருத்தமான வேதனையான செய்தி என்ன தெரியுமா? இந்த வக்ஃபு சொத்துக்காக, இந்த இறை இல்லங்களுடைய சொத்துக்களுக்காக முன்னணியில் நின்று, முன்வரிசையில் நின்று போராட வேண்டிய ஜமாத் தலைவர்கள், ஜமாத் நிர்வாகிகள் இன்னைக்கு பின்வரிசையில் நின்றுக்கிட்டு இன்னைக்கு பார்க்குறோம். ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள நிகழ்வை சொல்கிறேனே, ஒட்டுமொத்த இந்தியாவில் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குண்டா, இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாமெல்லாம் பெருமைப்படுவதா இல்லை கவலைப்படுவதா என்று தெரியவில்லை. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த இந்திய தேசமெங்குமும் தெருக்களில் போராடி கொண்டும் களமாடி கொண்டிருப்பது எனது அருமை சமூகத்துடைய பெண்கள் 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 மட்டும்தான். அதுதான் இது. இந்த இடத்துல பார்த்து பாருங்களேன், சரிபாதி பெண்கள். இந்த அளவுக்கு வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியா போராடிக்கிட்டு வர்றோம். ஆகா, எங்க இந்த போராட்டம் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்துருமோ, இந்த போராட்டம் மீண்டும் வலுப்பெற்று விடுமோன்னு சொல்லி தான் என்ன செஞ்சாங்கண்டா நீதிமன்றம். நம்ம எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற சல்ஜாபு, நம்ம சுவாசியில சொல்றாங்க சல்ஜாபு செய்யறது. நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் என்ன செஞ்சிருச்சு? இந்த சட்டத்தை இப்போதைக்கு நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை போட்டாச்சு. அந்த தடை அமல்ல இருக்கான்னு பார்த்தா இல்லை. நம்முடைய முதல் தீர்மானமே அதுதான் சொன்னோம். வக்ஃபு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு எஸ்டிபி கட்சி உட்பட நம்முடைய எஸ்டிபி கட்சி சார்பாகவும் இன்னும் பிற ஜனநாயக முற்போக்கு சக்திகள் சார்பாகவும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்கின்ற அடிப்படையில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்குடைய முடிவு இன்னும் வரல. ஆனால் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த வழக்குடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும், நீதி வர்ற வரைக்கும் இல்லை, இந்த வழக்குடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. தீர்ப்பு சொல்லி அது வாட்டில் வந்திருக்கு. தீர்ப்பு காப்பியெல்லாம் நம்ம வாங்கியாச்சு, நகலெல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்ன செய்து உடனே அடுத்த ஒரு ஜீவோ அனுப்புது. இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் என்ன செய்யணும்? டிஜிட்டலைஸ் எல்லாம் மாற்ற போகிறோம், இணையத்தில் பதிவேற்றம் செய்ய போகிறோம். எங்கெங்கே எல்லாம் வக்ஃபு சொத்துக்களை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் என்ன செய்யுங்க? இந்த வக்ஃபு சொத்துக்களை போய் உங்களுடைய இணையத்தில் என்ன செய்யுங்க? அப்லோடு பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஜீவோ அனுப்புகிறோம். இதுவும் தெரிஞ்சு இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குன்னு சொல்லி நாம எல்லாம் இந்த போராடாம இன்னைக்கு என்ன இந்த மயான அமைதிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? கோர்ட்டில் வழக்கு இருக்கு. கோர்ட்டில் வழக்கு இருந்தால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இதை பற்றின தெளிவில்லாமல் இன்றைக்கு இந்த சூழலில் வக்ஃபு திருத்த சட்டம் இது சம்பந்தமான தொடர்ச்சியான போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடக்கின்ற அடிப்படையில் தான் நாம் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது காலத்தோட கட்டாயம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? எழுச்சி விட்டு திரும்ப போராட்டங்கள் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வேற ஏதாவது ஒரு காரணம் வரும். அவங்களுக்கு வேற நடுவுலையே நான் சொல்லி காட்டின மாதிரி நம்முடைய தேசிய தலைவர் கைது. எதுக்காக கைது செஞ்சாங்கண்டா, போன ஜனவரிலேருந்து என்ன செஞ்சோம்டா, வேற எந்த வேலையும் நமக்கு கிடையாது. எஸ்டிபிஐ கட்சிக்கு தேர்தல் வேலையும் கிடையாது, வேற எந்த வேலையும் கிடையாது. ஒரு 2 மாத காலம் வக்ஃபு உரிமை மீட்பு பிரச்சார இயக்கம் சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான ஆபத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி மிகப்பெரிய அளவில் இந்த நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே எடுத்துக்கங்களேன். மற்ற இடத்த சொன்னால் நமக்கு புரியாது. பீகாரில் பூர்ணியான்னு சொல்லுவேன், மத்திய பிரதேசம் சொல்லுவேன், நமக்கு புரியாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதங்களில் புதுமடம், தொண்டி, சிக்கல், அபிராமம், பார்த்திபனூர், அதே போன்று தேவிப்பட்டினம் சொல்லி எல்லா பகுதிகளிலும் இதே போன்ற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த வக்ஃபு உரிமை மீட்புக்கு உடைய தேவை என்னன்றதை நம்ம தொடர்ச்சியான பிரச்சார இயக்கம் நடத்தணும். இந்த பிரச்சார இயக்கத்தோட வீரியத்தோட வலிமை எந்த அளவுக்கு இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் மாநிலங்களவையில் இந்த வக்ஃபு திருத்த சட்ட சம்பந்தமான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்
ராஜ்யசபா உறுப்பினர் சொல்றாரு, இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை என்ன செஞ்சிடணும், சீக்கிரமே சட்டமாக்கிடணும். அவர் ஹிந்தியில சொன்னார், எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால அது அப்படியே நான் தமிழ்ல சொல்றேன். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை என்ன செஞ்சிடணும், நாம உடனடியாக சட்டமாக்கிடணும். இந்த எஸ்டிபி கட்சிக்காரங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரு, ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு எம்பி சொன்னாரு, அங்க உள்ள மாநிலங்களவையில் சொல்லி காட்டின விஷயம் என்னண்டா, இந்த எஸ்டிபி கட்சி நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது வளர்ந்து போச்சுன்னா சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அதனால என்ன செய்யுங்க, உடனடியாக இந்த சட்டத்தை அமல்படுத்துங்க. பிஜேபியோட எம்பி சொல்லி காட்டினது. அந்த அளவுக்கு நம்முடைய எஸ்டிபி கட்சியுடைய பிரச்சாரம் ரொம்ப வலிமையடையக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சாரத்தை மட்டுப்படுத்தணும், இந்த பிரச்சாரத்தை கட்டுப்படுத்தின அடிப்படையில் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சீப்பை ஒழிச்சு வச்ச கதையா எஸ்டிபி கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மேலே, அது வேற ஏதாவது எல்லாரும் சொன்னால் சிரிப்பாங்க, எஸ்டிபி கட்சிக்கார மேலே பொருளாதார குற்றச்சாட்டு வழக்கு. இங்கே வந்தவங்கலாம் பொம்பளைகள்லாம் என்னை பார்த்தாலே கடுப்பாவாங்க. பாய் கூட்டு போவார், ஒரு தண்ணி பாட்டிலோட வாங்கி தராமல் திரும்ப விடுவாங்க. அதுவும் தான் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்க, முடிஞ்ச உடனே என்ன ஏதாவது தருவீலா இல்லையா சொல்லி கேட்கறதுக்கு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சோத்துக்கே வழியில் இந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவரை இவர் என்ன செஞ்சாரு, ஒரு சரியான கள்ள பண பரிமாற்றம் பண்ணாரு. அந்த தொகையெல்லாம் சொன்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்க, அதனால நான் சொல்லலை. இப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அமலாக்கத்துறை மூலமா எஸ்டிபி கட்சியுடைய அகில இந்திய தலைவர் MK ஃபைஜி சாஹிப்பை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி முடித்து அவங்க யோசிச்சாங்க, எஸ்டிபி கட்சியுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் அபூபக்கர் சித்திக் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த போராட்டங்களை மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துன்ற அடிப்படையில் அகில இந்திய தலைவரை கைது செய்ய வச்சாங்களாம். அந்த கைது பண்ணக்கூடிய அந்த தினத்திலையும் எஸ்டிபி கட்சியாரம் போராட்டத்துக்கு வர்றான். என்ன செய்யறாங்க, அன்னைக்கு காலையில் எஸ்டிபி கட்சியுடைய அகில இந்திய தலைவர் MK ஃபைஜி சாஹிப்பை கைது செய்யறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் எல்லா பகுதிகளிலையும் MK ஃபைஜியை கைது செஞ்சையில் வக்ஃபு திருத்த நிப்பாட்டு அப்படி சொல்லி என்ன செஞ்சோம், அன்றைக்கு மாலையே இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலையும் மீண்டும் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டம். சரி, இந்த அளவுக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கமே, அப்படி என்னதாயா இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் பிரச்சனை, இந்த சட்டத்தில் நமக்கு என்னதாயா பிரச்சனை, இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இதுதான் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. ஏண்டா மக்களுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியக்கூடாதுன்றதுல ஆளுகின்ற ஒன்றிய பாசிச பாஜக அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு முன்னாடி பேசி காட்டினவங்களே சொல்லி காட்டினாங்க. என்ன செய்யறாங்க, நாங்க என்ன செய்ய போறோம், வக்ஃபு வாரியத்தில் பெண்களுக்கு பதவி கொடுக்க போறோம், அப்படி இப்படின்னு சொல்லி பசப்பு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இங்கே உள்ள மக்களுக்கு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வக்ஃபு திருத்த சட்டங்கிறது இந்த முஸ்லீம் சமூகத்துடைய, இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துடைய அடிப்படை கட்டமைப்பா இருக்கக்கூடிய ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பே இல்லாமலாக்குவதற்கான ஒரு சதி திட்டம் தான் இந்த சட்டம். இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்க போகக்கூடிய இடத்துல எஸ்டிபி கட்சி சார்பாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இந்த சட்டம் ஒருவேளை அமல்படுத்தப்பட்டு சட்டமாயிருச்சு, வக்ஃபு திருத்த சட்டம் சட்டமாக்கப்பட்டு விட்டது. இந்த சட்டம் ஒருவேளை அமல்படுத்தப்பட்டு விட்டால் இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசமெங்கும் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பே இருக்காது. ஜமாத்னா என்ன, ஜமாத்னா என்ன, எல்லா இடங்களையும் கேட்கக்கூடிய கேள்விதான். ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜமாத்னா என்ன, இறை சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக நமக்கு நாமே உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஜமாத் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசலுக்கு சில சொத்துக்கள் இருக்கும், பள்ளிவாசலையும் பள்ளிவாசல் சொத்துக்களையும் அந்த பள்ளிவாசலை நம்பி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு பெயர் தான் ஜமாத். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த சட்டம் மூலமா உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லண்டா, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இந்திய தேசத்தில் நடைமுறைக்கு வந்தால் இந்த சொத்துக்கள் பள்ளிவாசலையும் இறை சொத்துக்களும் என்னவாகும்டா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லண்டா, அனைத்தும் புறம்போக்கு சொத்துக்களாக. புறம்போக்கு இடம்னா என்னன்னு தெரியுதுல நமக்கு, புரியுதா புரியலையே நமக்கு, புறம்போக்கு சொத்துக்களா மாறும். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கண்டா, இந்த சட்டம் என்ன சொல்லுதுண்டா, இந்திய தேசத்தில் இல்ல வக்ஃபு கீழே இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் மாவட்ட ஆட்சியருடைய கண்ட்ரோலுக்கு, மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரத்துக்கு போயிடும்.
இந்த பள்ளிவாசல்ல என்ன மராமத்து பார்க்கணும், கமுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல்ல என்ன மராமத்து வேலை பார்க்கணும், கமுதி பள்ளிவாசல்ல நோன்பு வந்துட்டா என்ன கஞ்சி ஊற்றணும், 27ஆம் கிழமைக்கு என்ன சாப்பாடு போடணும், இது எல்லாத்தையும் யார் தீர்மானிக்க போறான்டா? மாவட்ட ஆட்சியர். அதை விட கேவலமான ஒன்று செய்ய, மாவட்ட ஆட்சியர்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏதோ படித்த ஒரு பெரிய மனுஷன் வந்து இதில் நிர்வகிக்க போறான்னு சொல்லி. அதை விட கேவலமான ஒரு சரத்து இதில் இருக்கு. என்னண்டா, இந்த வக்பு திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுருச்சுண்டா, வக்பு வாரியம் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு வாரியம், வக்பு வாரியம். தமிழ்நாட்டில் வக்பு வாரியம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் வக்பு வாரியம் இருக்குல்ல, தெரியுமில்ல எல்லாருக்கும். நமக்கு மட்டும் தெரியும், நம்ம மாவட்டத்துக்கு மட்டும். ஏண்டா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்வார், கழுத என்னென்ன போஸ்டிங்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையில் இந்த பதவி அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான். இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டா தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக இன்றைக்கு நவாஸ்கனி அவர்கள் இருக்காங்கண்டா, நாளைக்கு இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒருவேளை வந்துட்டு அடுத்த ஆட்சி மாற்றம் வேற ஏதாவது வந்துருச்சுன்னா தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக மாண்புமிகு ஹெச் ராஜா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹெச் ராஜா யாருன்னு நமக்கு தெரியும். அவரை மாதிரி நல்லவரை வல்லவரை நம்ம யாரும் பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட யோக்கிய புருஷர்கள் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை விட கொடுமையான விஷயம் என்ன, அந்த சட்டத்தில் இன்னைக்கு பள்ளிவாசலோட சொத்துக்களா இறைவனுடைய சொத்துக்களா இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாம் ஒருத்தர் 12 வருஷம் பயன்படுத்திட்டா, ஒருத்தருடைய பயன்பாட்டில் 12 வருஷம் இருந்துட்டா போதும், அது நினைச்சா அவர் எடுத்துக்கலாம். அரசாங்கம் ஓகே சொல்லிருச்சுண்டா, கலெக்டர் ஓகே சொல்லிட்டான்றா அந்த சொத்தை அவர் வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அது மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் வக்பு சொத்துக்களை கொடுக்கறது முஸ்லீம்கள் தான் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கொண்டு வந்து இந்த வக்பு திருத்த சட்டம் மூலமா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் நிர்மூலமாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசுறதா பேசலாம், எனக்கு அப்புறம் பேசுறதுக்கு நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க. அப்ப ஏன் இது மாதிரியான சட்டங்களை அவன் கொண்டு வரணும், நாம ஏன் போராடணும்? இந்த சட்டங்களை கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்பா சும்மா தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வேற ஏதாவது நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இந்த கூட்டத்துக்கு வரட்டா என்ன செஞ்சுருப்போம், இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா வீட்டில் படுத்து தூங்கியிருப்போம், எந்த பிரச்சனையும் யாருக்கும் பண்றதில்லை. இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அடுத்தடுத்து இது போன்ற சட்டங்கள் வருது. ஏன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லி ஒரு 3 வருஷம் முன்னாடி போராடி கிடந்தோம். அதுக்கு முன்னாடி பாபரி மஸ்ஜிதுக்காக போராடி கிடந்தோம். முத்தலாக் தடை சட்டம் சொல்லி கொண்டு வந்தா போராடி கிடந்தோம். காஷ்மீர்ல 370 கொண்டு வந்தா போராடிக்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு முன்னாடி பேசுற சகோதரி சொல்லி காட்டினாங்க, தர்மஸ்தாலாவில் தோண்ட தோண்ட பிணங்களா வருது, அதுக்கும் போராடிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதைத்தான் நாம் அந்த கூட்டத்தின் மேல அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். நம்ம தெளிவாக சொல்லண்டா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லண்டா. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் ஒரு இயக்கம், ஒரு கேம்பெயின் நடந்துச்சு. அந்த கேம்பெயினோட பேர் என்னண்டா, பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் நடந்துச்சு அமெரிக்காவில். அந்த வெள்ளைக்காரங்களா இருக்காங்கல்ல, அந்த நாடுகள் நடந்துச்சு. அந்த இயக்கத்தோட அர்த்தம் என்னன்னா, நமக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்கிறதா, கருப்பின மக்களாய் எங்களையும் மனிதர்களாக மதியுங்கள் அப்படின்றத அதோட அர்த்தம். ஏன்னா அங்கே மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உள்ள அந்த வெள்ளையர்கள் என்ன செய்வாங்கண்டா, கருப்பர்களை மனிதர்களை விட மிக மோசமாக நடத்துவாங்க. அதே போன்றுதான் இன்றைக்கு ஒரு கட்டுரையில் வந்த ஒரு செய்தி. இன்றைக்கு இந்தியாவில், இந்த இந்திய தேசத்திலே முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர்னா என்ன, நான் தமிழ் அதே மாதிரி சொல்லணும்னா, முஸ்லீம்களாகி எங்களையும் இந்த இந்திய தேசத்தில் முஸ்லீம்களாக வாழக்கூடிய எங்களையும் மனிதர்களாக மதியுங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு, நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் மிக மோசமான சூழல் வந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இன்னைக்கு அப்படித்தானே. இன்னைக்கு குறிப்பிட்ட சமூகத்தை குறி வச்சு எல்லா விதமான சட்டங்களும் திட்டங்களும் சூழ்ச்சிகளும் நிறைவேற்றப்படுதுண்டா, இது போன்ற இயக்கத்துடைய தேவை கட்டாயமாகுது. முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர், முஸ்லீம்களையும் மனிதர்களாக, முஸ்லீம்களையும் ஒரு பொருட்டாக மதியுங்கள் சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு இந்தியாவோட சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் யதார்த்தமா நடந்துருமா? இந்தியாவில் இந்த குறிப்பிட்ட சமூகம், முஸ்லீம் சமூகத்திற்கு இது போன்ற நிலை வந்திருக்குண்டா, இது இயல்பா யதார்த்தமா நடந்துருமா? அதற்கு பின்னாடி கூடிய மிகப்பெரிய சதியைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆர்எஸ்எஸ்.
இந்த இந்திய தேசத்துல ஒரு விஷக்கிருமியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் சொல்லக்கூடிய இந்த RSS இயக்கத்துடைய ஒரு சதி திட்டம், ஒரு சூழ்ச்சி தான் முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா. இந்த இந்திய தேசத்தில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இல்லாத ஒரு மனு தர்மத்தின் அடிப்படையிலான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். ஒரு மனு தர்ம அடிப்படையிலான ஆட்சியை கொண்டு வரக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த இந்திய தேசத்தில் எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் இல்லாத ஓட்டாண்டிகளாக, அகதிகளாக, அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த RSS சொல்லக்கூடிய அந்த இயக்கத்துடைய 100 ஆண்டு திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சு 100 வருடம் கடந்து போச்சு. கடந்த 1925 நாம இன்னைக்கு இல்ல, நாம யாருமே அந்த நேரத்தில் பிறக்கல. 1925 கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா, இந்த சதி திட்டத்துடைய, இந்த சூழ்ச்சி திட்டத்துடைய ஒரு பகுதி தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம். அதற்கு முன்னாடி வந்த குடியுரிமை திருத்த சட்டமும் அந்த சதியுடைய ஒரு பகுதி. இனி வரக்கூடிய காலங்களும் அவனுடைய அந்த ஒட்டுமொத்த சதி திட்டமும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை நடக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் ஒரே காரணம் தான் முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா, கிறிஸ்துவர்கள் இல்லாத இந்தியா. இதுதான் யதார்த்தமான சூழல். இது எல்லாம் நான் சொன்னோன்னா ஏதோ புதுசாக நம்ம நினைச்சிட வேணாம், இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதால் யார் இருக்கீங்களா நான் சொன்னது? ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப நாமெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? கடந்த காலம் இந்த சதி திட்டத்திற்காக, இந்த சூழ்ச்சிகளுக்காக கலவரம் நடத்துவாங்க, இன படுகொலைகளை நடத்துவாங்க, குண்டு வெடிப்புகளை நடத்துவாங்க. இதுதான் கடந்த காலங்களுடைய வரலாறு. இப்போ ஒரு வரலாறோட நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, 2008 ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான் அசீமானந்தன்ற ஒரு சாமியார். நாங்க தான் மாலேகான் பள்ளிவாசல்ல குண்டு வச்சோம் சொல்லி. இன்னைக்கு அவங்க எல்லாம் நிரபராதிகள் ரிலீஸ் ஆயிட்டாங்க. இது மாதிரி கலவரங்களையும் இன படுகொலைகளையும் குண்டு வெடிப்புகளையும் நடத்தி கொண்டிருந்த RSS இன்னைக்கு அதே சதி திட்டத்தை, கலவரங்களையும் இன படுகொலைகளையும் குண்டு வெடிப்புகளையும் என்ன காரணத்துக்கு நடத்துனாங்களோ அதே காரணத்துக்காக இன்னைக்கு சட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக, முஸ்லிம்களை இந்த இந்திய தேசத்தில் இல்லாமலாக்குவதற்காக கடந்த காலங்களில் கலவரங்கள் நடத்தி கொண்டிருந்த இந்த RSS சங்க பரிவார பாசிசம் இன்னைக்கு புதுசா சட்டம் போடுறாங்க. நம்ம கேள்விப்பட்ட மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், முத்தலாக் தடை சட்டம், பொது சிவில் சட்டம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ புதுசா இன்னொரு சட்டம் வந்திருக்கு. சட்டம் இல்லை, அது ஒரு ஆப்ரேஷன், SIR சார் சொல்லக்கூடிய ஒரு இது கேள்விப்பட்டிருங்க இல்லை? முன்னாடிலாம் என்ன செய்வாங்க? ஓட்டு போட போனோம்னா அங்கே வச்சு மிரட்டுவாங்க, ஒழுங்கா மரியாதை எங்களுக்கு ஓட்டு போடும், இல்லை அடிச்சு போடுவேன்னு சொல்லி கலவரம் பண்ணுவாங்க, இல்லை மிரட்டுவாங்க. இப்போ என்ன தெரியுமில்ல, சட்டத்தின் அடிப்படையிலே உனக்கு ஓட்டுரிமை இல்லாம ஆக்கணும். இன்னும் ஒரு 5 மாதங்கள், நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் பீகார் சொல்லக்கூடிய மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை சார்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தின் மூலம் அவங்களுடைய வாக்குரிமையை பறிச்சாச்சு. சார்னு சொன்னோன்னு ஏதோ யோசனை, சார் சொல்லி என்ன சார் கூப்பிட்றாதீங்க யாரும். சார்னா என்னண்டா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தமா, தீவிர வாக்காளர் சீர்திருத்தம்னு சொல்லி அந்த சீர்திருத்தம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கண்டா, இன்னைக்கு ஓட்டு போட போறப்ப நம்மளாம் என்ன கையில கொண்டு போறோம்? ஓட்டு போட போறப்ப கையில என்ன கொண்டு போறீங்க? என்ன கொண்டு போவீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்ட மாதிரி யோசிக்கிறீங்க. ஓட்டு கார்டு கொண்டு போவீங்க, அதை விட்டா ஆதார் கார்டு, அதை விட்டா என்ன செய்வோம்? வேற என்ன கொண்டு போவோம்? நம்ம கையில் வேற என்ன இருக்கு? ரேஷன் கார்டு. இது எது வச்சிருந்தாலும் உனக்கு ஓட்டு கிடையாது. பீகாரில் கொண்டு வந்த இப்போ சட்டத்தோட இது என்னண்டா, உனக்கு ஓட்டர் ஐடி இருந்தாலும் சரி, ஆதார் அட்டை இருந்தாலும் சரி, ரேஷன் அட்டை இருந்தாலும் சரி, நீ இந்தியாவோட குடிமகன் இல்லை. நான் சொல்றேன், உனக்கு பாஸ்போர்ட் இருக்கணும், உனக்கு என்ன வேணும்? பர்த் சர்டிஃபிகேட், பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ ஓட்டு போட முடியும்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் கழிச்சு அங்கே உள்ள வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 9% வாக்காளர்களை யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ, கரெக்டாக சொல்லண்டா, பீகாரில் உள்ள முஸ்லீம்களுடைய பழங்குடி மக்களுடைய ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகளை லீகலா சட்டப்படி இல்லாமலாக்கிட்டாங்க.
அதுதான் இன்னைக்கு நாம கவலைப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய விஷயம். கடந்த காலங்களில் முஸ்லீம்களை ஓட்டு போட விடாமக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? கலவரங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமக்கிறதுக்கு கலவரங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வக்ஃப் திருத்த சட்டம் போடுறாங்க. கடந்த காலங்களில் முஸ்லீம்களை அகதிகளாக மாற்றுறதுக்கு இனப்படுகொலைகள் நடத்தினாங்க. இன்னைக்கு சட்டங்கள் மூலமா குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லி சட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு இல்லாம ஆக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சட்டப்படி, ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. கலவரம் நடத்தினா கூட ஏதாவது சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் ஒளிஞ்சுக்கிட்டு தப்பிக்கலாம். சட்டம்னு வரும்போது யாரால தப்பிக்க முடியும்? யார்? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும், இந்தியாவுடைய குடிமக்களுடைய ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு சட்டத்தின் அடிப்படையில் எல்லா விதமான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் போராடணும். அதை நோக்கி தான் நாம போகின்றதுக்காகத்தான் இது போன்ற பொதுக்கூட்ட நிகழ்வுகளை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே எதுக்காக வந்திருக்கின்றத தெளிவாக புரிஞ்சுக்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் ஒரு சூழ்ச்சி திட்டம், ஒரு விஷ ஜந்துக்களுடைய திட்டம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த சதி திட்டத்திற்கு எதிராக அந்த நெருக்கடிகளுக்கு எதிராக நாம் போராட போகிறோம், போராட வேண்டும் என்பதை உறக்க சொல்வதற்காகத்தான் இது போன்ற வக்ஃப் உரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான நம்முடைய இந்த பொதுக்கூட்டங்கள். சரி, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, போராட்டம் நடத்தியாச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு? SDPI கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியன்னா அதுக்கான தீர்வை சொல்லி முடிச்சு நான் போகணும். இதற்கான தீர்வு இங்குள்ள மக்களுக்கும் ஆணித்தரமாக அடித்து சொல்றேன். இதுக்கான ஒரே தீர்வு, இன்னைக்கு இந்திய தேசத்தில் ஒரு நூற்றாண்டு காலமாக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் அனைத்து நெருக்கடிகளுக்கும் எதிரான ஒரே தீர்வு, ஒரே வார்த்தை SDPI, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இதை நீங்க தெளிவா விளக்கிக்கங்க. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறது, SDPI கட்சிங்கிறது ஏதோ நமக்கான ஒரு தேவைகளுக்காக, நமக்கான ஆதாயங்களை அடைவதற்கான கட்சி அல்ல. நமக்கான பிரச்சனையை கண்டறிந்து, நமக்கான எதிரிகளை கண்டறிந்து அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்காக, அவருடைய சித்தாந்தத்தை ஒன்றுமில்லாமற்காக, அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்சியாக வளர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி, இந்த SDPI கட்சி இந்த இந்திய தேசத்திலே களமாடி கொண்டிருக்கிறது. இதை நாம தெளிவா விளங்கிக்கணும். இன்றைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? RSS அந்த பிரச்சனை பண்றான், இந்த பிரச்சனை பண்றான்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் சொல்லலாம். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, ஒற்றை தீர்வு, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செயல்பாடுகள் பலம் பெறுவதன் மூலமாக மட்டுமே இந்த RSS உடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நிறுத்தப்படும். அதற்கான எல்லா விதமான கட்டமைப்புகளையும் எல்லா விதமான வளங்களையும் தளங்களையும் SDPI கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம பேசுறோம் பார்த்தீங்களா, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனைகள் சொல்லி, இது எல்லாமே ஒட்டுமொத்த அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்பதன் அடிப்படையில் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி தேசிய அளவில் எங்கெல்லாம் இந்த RSS சங்க பரிவார பாசிஸ்டுகளால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுடைய பாதிப்பிற்கு விமோச்சனமாக, தீர்வாக ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் வலுவான கட்டமைப்போடு, இன்னும் தெளிவாக சொல்வதாக என்றால் இந்திய தேசத்தில் உள்ள 18 மாநிலங்களில் இந்த ஒன்றிய பாசிச RSS சங்க பரிவார பாசிசலுக்கு எதிராக வெகு வீரியமாக களமாடி கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம ஏன் வேற எங்க போக? இன்னைக்கு இந்த RSS சங்க பரிவார பாசிஸ்டுகளை எதிர்ப்பதற்கு அவசியமான மிகச்சிறந்த கட்டமைப்பு தேசிய அளவில் எந்த ஒரு தனிநபரையும் சாராமல் ஒரு கூட்டு தலைமைத்துவத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலும், இன்னும் சொல்ல போனா கமுதியில் இருந்துகிட்டு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI என்று ஒருவர் முழங்கினால் இதற்கு பதில் டெல்லியிலே ஒரு தெருவில் இருந்து கொண்டு ஜிந்தாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த இந்திய தேசத்திலே உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு என் முன் குடியிருக்கக்கூடிய இந்த அத்துணை மக்களுக்கும்
எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட தலைவர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். நாம் அனைவரும் இந்த வக்ஃபு திருத்த சட்டங்கள் மட்டுமல்ல, அரசியலமைப்புக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கு எதிராகவும், மதச்சார்பின்மைக்கு எதிராகவும், ஜனநாயகத்துக்கு எதிராகவும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரத்துக்கு எதிராக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சியில் ஒருங்கிணைந்து எஸ்டிபி கட்சியை பலப்படுத்தி இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் பசியற்ற தேசமாக, மையமற்ற தேசமாக உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆளும் வர்க்கத்திற்கு அதிரடி முடிவுகளை உடனடியாக எடுக்க வைக்க முத்தான சொற்களை கொத்தாக வழங்கிய எஸ்டிபிஐ கட்சியின் இராமநாதபுரம் மேற்கு மாவட்ட தலைவர் ஜே நூருல் அமீன் அவர்களுக்கு நன்றி.